சங்கீதக்காரர் சொல்றார் இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்? என் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. நீ பாருங்க, அந்த கிளைமேட்டை பார்த்து நம்ம பயப்படுறோம் இல்லையா, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கை சில மாற்றங்கள் உண்டாகிறது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம எந்த சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் நம்ம விட்டு விலக மாட்டார். அக்கினி சூளைக்குள்ள நீங்க போனாலும் பாருங்க, எந்த இடத்துல, அதாவது செங்கடல் நடுவே நீங்க நடந்து போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்க. தேவனின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார், எதுவும் நிற்க முடியாது. ஒருவேளை அதிகாரி உன்னை துன்பப்படுத்தலாம், இன்னும் பல சூழ்நிலை உனக்கு எதிராக வரலாம். ஆனா ஒண்ணு சொல்லணும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது நீ எவ்வளவுதான் நின்னாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, ஊர்ல இருக்கிற குடும்பத்தை நினைச்சு நம்ம கவலைப்படலாம். ஆனா நீங்க நினைச்சு கூடாது, கவலைப்படவே. ஏன் கவலைப்படக்கூடாது? எப்படி பிரதர் இருக்க முடியும்? என் வீட்டுக்காரர் அங்க இருக்கிறாரு, இல்லை என் மனைவி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏன் கவலைப்படப்படாதுன்னா, நம்மை விட 100 மடங்கு மேல அப்பா நம்ம குடும்பத்தை நடத்துவார். குடும்பத்தை அவர் நடத்தும் போது எப்படி இருக்கும் பாருங்க, பார்த்து பார்த்து செய்வார். ராக்காலத்தில் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறோம். இருக்கும்போது பாருங்க, நம்ம ரொம்ப அன்பான தாய் இல்லை அன்பான தகப்பன், எவ்வளோ நேரம் நம்ம பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் சொல்லுங்க. அப்போ உறக்கம் வந்தால் ஐயா அவ்வளோதான், தூங்கின பிறகு பிள்ளைய பார்க்குது யாரு? புரிஞ்சவங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் எனி டைம் நம்ம பார்ப்பார், பிள்ளைகளை பார்ப்பார், குடும்பம். அதுக்கு முறையா நம்ம கவலைப்படுறோம். நாம மட்டும் தேவனோடு இருந்துடணும். அப்பா கருத்தில் கொடுத்துட, என் பிள்ளைகளுக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான் என் குடும்பத்தை நடத்துகிறவர், நீங்க தான். அப்படி அவர் கருத்துல முழுமையா சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடக்கும். நம்மை நாம் வளர்ப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு மேலாக நம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலும் புத்தியிலும், அவங்க படிக்கிற படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய சொத்து, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அன்னைக்கு காலையில் கூட ஒரு ஆராதனையில் சொன்னேன், நேற்றைக்கு ஒரு இரவு ஜெபத்திலே அது சொன்னேன்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, வெளி தேசத்துக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம எப்படி இருக்கணும்? சும்மா பேசுங்க, மனசில் இருக்குது, நம்ம பெரிய ஆளாக இருக்கணும். தோணுமா இல்லையா? எல்லாருக்கும் தோணுது தானே, அதை ஏன் மறைக்கிறீங்க? பாருங்க, நான் பெரிய ஆள், வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், நான் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வரணும் இப்படி நம்ம நினைப்போம் இல்லையா? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். யாரெல்லாம் பெருசாக வரணும்னு நினைக்கிறீங்க கையெழுப்புங்க. அப்போ மற்றவங்க வேணால் கண்ணை முடியுங்க, தப்பாக நினைக்க மாட்டோம் சரியா? உண்மையை சொல்லணும், நான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிறோம். பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நினைப்பது நல்லது. ஆனால் கர்த்தர் நம்மை பெரிய ஆளாக மாற்றுவார். எப்போ தெரியுமா? என்னம்மா? கீழ்ப்படுகிறது. வெரி குட். அது மட்டும் இல்லை, நம்மளை 0% நம்மளை கொண்டு வரணும். தாழ்மை, அதான் சகோதரன் சொன்னார் பாருங்க, 0வா நம்ம மாறிடணும். அப்போ ஆண்டவர் நம்மளை யாரா மாற்றுவார்? ஹீரோவா மாற்றுவார். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம ஹீரோவா ஆகணும்னா 0வில் வந்துடணும். யார் பெரியவன்? அவருக்கு பணிவிடை செய்கிறவன். பாருங்க, நம்ம அதிகமாக தாழ்த்துக்கிறவன். நான் நினைக்கிறேன் பாருங்க, இப்போ என் படிப்பு சொல்லுங்க 0, இப்போ எத்தனை 0 ஆச்சு? 1. என் திறமை 0, இப்போ எத்தனை 0 ஆச்சு? இப்போ இந்த சைடில் ஆண்டவர் வந்து நிற்பார், 1ஆக நிற்பார். இப்போ அதுக்கு வேல்யூஸ் என்னது? 0வாக இருந்தது இப்போ 100ஆக நிற்கி. நீங்கள் அதே போல் தாழ்த்தி அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒன்றும் இல்லைப்பா. அநேகர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நான் அதை செய்தேன் இதை செய்தேன், வேண்டாம், தாழ்த்துங்க. பாருங்க, நான் பஹ்ரைன் தேசத்தில் ஒரு தம்பி, அவனோடு நான் ரூமில் தங்கியிருந்தேன். அவனுடைய ஜெப முறைமை
சரியில்லாமல் இருந்துச்சு. அதை நான் மாற்றி சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த பல வருடங்களாக அவனுக்கு சந்ததிகள் இல்லை. கடந்த முறை நான் அங்கே போயிருந்தேன். அவனுக்கு வீட்டிலலாம் அதிகமாக ஜபிக்கும்போது ஆண்டவர் தரிசனம் காணிச்சார். குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அவங்களுக்கு ஒரு ஒளிக்கற்ற வந்து இறங்குது, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். எனக்கு அவங்கள பற்றி டீட்டெயில் தெரியாது. அப்போ அவங்களோடு பேசும்போது அவங்க சொன்னாங்க, அதே பகுதியில் டாக்டர்ஸு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர். நானும் கர்த்தர் காணிச்சிட்டாரு, அது நடக்கும். என்ன நடந்துச்சு பாருங்க. கடந்த ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறாரு, பெருமைக்காக சொல்கிறதில்ல. எந்த ஊழியத்துக்கு போனாலும் யாருக்காக ஜெபிச்சாலும் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா ஊரில் ஒரு சபையின் போதகனாக இருக்கிறேன், ஒரு ஜெப ஐக்கியம் வச்சுருக்கிறோம், அதில் பவுண்டராக இருக்கிறோம். தினமும் 3 வேளை ஜெபம் நடக்கும். ராத்திரி 2 மணிக்கு மேலே தூக்கம் அதிகமாக வருவதில்லை. அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை இலவசமாக தந்திருக்கிறார். அதில் இந்த பேர்கள் வரும், சிந்தையில் கொண்டு வருவார். அப்படி ஜெபிச்சு ஜெபிச்சு கடைசியில் டிசம்பர் வரைக்கும், ஜான்வரியில் அவங்கள பார்த்தது, டிசம்பர் வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. அப்போ டிசம்பரில் அந்த மகள் அங்கேருந்து வரும்போது ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, அப்பா நாங்கள் ஊருக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். சொன்ன மக்களே கவலைப்படாத, நீ நல்லா ஜெபம் பண்ணு, கடைசி நிமிடம் கர்த்தருடையது. பாருங்க, நல்ல ப்ரேயர் பண்ணோம். ஊருக்கு வந்தோடனே சும்மா வேற ஒரு செக்கப்புக்கு போனாங்க. அங்கே என்ன விஷயம், மகள் கன்சீவ் ஆயிட்டா. தேவன் சொன்ன அது நடக்குங்க. எந்த சூழ்நிலையும் மாற்றுவார். அந்த நம்பிக்கையை ஊட்டுகிற இடம்தான் தேவனுடைய சமூகம். ஆலயத்தில் நீங்கள் உறுதியாக வந்து தேவ வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது இதுவரை நடக்காத விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆமென். உங்களை பார்த்து அநேகம் உங்களோடு வருவாங்க. ஆலயம் இதை விட மேலாக நிரம்பி வழிகிற கிருபையை கர்த்தர் ஊற்றுவார். சரி, நான் உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த வசனத்தை நான் சுருக்கமாக சொல்லி, இப்போ நம்ம தலைப்பு வந்து ஆண்டவர் தந்த தலைப்பு விருந்து. சொல்லுங்க அப்போ என்னது? விருந்து, திருவிருந்து, நித்திய விருந்து. இப்போ விருந்து, திருவிருந்து, நித்திய விருந்து. விருந்துக்கும் திருவிருந்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, பாருங்க, விருந்து வைக்கிறது ஓகே, நம்ம சபையில் கூட சில நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், விருந்து. திருவிருந்துன்னா அதுக்கு அர்த்தம், இப்போ நான் என் பேர் எலியா சந்திரன், சரியா? ஆண்டவர் அழைச்ச பேர் எலியா, எங்கள் குடும்பத்தில் வச்ச பேர் சந்திரா. இப்போ சந்திரா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் திரு சந்திரா அவர்களே அப்படி சொல்ல வித்தியாசம் இருக்கா? அப்போ அந்த விருந்துக்கும் திருவிருந்துக்கும் என்னமா வித்தியாசம்? மதிப்பு மிக்க விருந்து அது, சரியா? அடுத்தது நித்திய விருந்துனா நித்தியம் வரைக்கும் நடத்துகிற விருந்து, நித்தியத்திலே கொண்டு சேர்க்கிற ஒரு விருந்து, அதுதான் தலைப்பு. சரி, இப்போ விருந்து விட்டுக்கு போகிறோங்க. விருந்து விட்டுக்கு போகிறோம். விருந்து விட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? விருந்து விட்டு போகும்போது என்ன பண்ணுவீங்க? வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நான் விருந்து விட்டு போகணும், அப்படியே பெரியவளா போக மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு குளியல் போட்டு கொஞ்சம் செண்டெல்லாம் அடித்து ஸ்ப்ரேயெல்லாம் அடித்து நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ முன்னால் தெரியும் பாருங்கள், எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட நிறைய என்ன இருக்கும், செயின் எல்லாம் நிறைய உண்டு. அப்போ அடிக்கடி சில ஆட்கள் வரும், ஏம்மா அந்த கல்யாண வீடு வர போனோம், 2 நெக்லஸ் தாம்மா, 2 காப்பத்தான்னு சொல்லி வாங்கிட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். நீங்களாம் அப்படி கிடையாது. ஆமாம், நல்ல பாருங்கள், நல்லா என்னெல்லாம் உண்டோ நல்ல ட்ரெஸ் போட்டு போகிறதுக்கு ஒரு ஆயத்தம் உண்டாகிறதா இல்லையா? ஆயத்தத்தோடு தானே போகிறோம், நம்ம சாதாரண போக மாட்டோம். அதே போல் ஒரு ஆயத்தம் தேவை. எதை? விருந்தை ருசிக்க. ஆமென், அல்லேலூயா. விருந்துக்கு எல்லாருமே போக முடியுமா அப்படின்னா எல்லாரும் போக முடியாது. இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க, போனோன்னா உங்களுக்கு என்ன வேணும்? அழைப்பு. அதுக்கு தான் கார்டு அடிக்கிறாங்க.
இப்போ என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் போட்டே விட்டுறாங்க. வாட்ஸ்அப்பில் போட்டால் நம்ம என்ன செய்யணும்? ப்ரைஸ் லார்ட் கிளியராக சொல்கிறாங்க. அப்போ அதிலே ஒரு என்ன இப்போ என்ன இருக்குது, ஜிபே ஃபோன்பேலாம் இருக்குல்ல, ஒரு 5 ரூபாய் அனுப்பி விட்ருவோம். மேலே பாருங்க, இப்போ லேட்டஸ்ட் அது நடக்குது. ஓகேயா? இப்போ அழைப்பு இருந்தால் தான் எங்கே போகிறோம்? ஃபங்க்ஷனுக்கு நம்ம போவோம் இல்லையா? அப்போ அழைப்பு உண்மையாகவே கர்த்தர் நம்ம எல்லாம் என்ன செய்திருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். எதற்காக? விருந்து கொண்டாடும்படியாய், விருந்தை புசிக்கும்படியாய், விருந்தை ருசிக்கும்படியாக நீங்களும் நானும் சாதாரணமாக வரல, அழைக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். யாரும் உங்களை அழைக்காம, உங்கள் குடும்பக்கார வர உங்களுக்கு கார்டு கொடுக்காம உங்களை அழைக்காம இருக்கலாம், ஆனால் அப்பா நம்மளை அழைக்கிறாரு. அப்படி அழைப்பின் சத்தம் நமக்கு நேராக தொனிக்குது. நீ யாரா இருந்தாலும் அன்பு சகோதர சகோதரி, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல நீ வந்திருக்கலாம், ஆனால் உன்னையும் என்னையும் அழைக்கிற கர்த்தர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். சகைவை அழைக்க யாரும் விரும்பல. அவருடைய வாழ்க்கையில் பாவம் இருந்தது, தவறு இருந்தது, ஆனால் அந்த சகைவே கர்த்தர் அழைத்தார். அதுபோல நம்ம வாழ்க்கையில் சில குறைகளோடு நீங்க வந்திருக்கலாம், சில பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லைப்பா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்திருக்கிறான். நம்ம தான் கர்த்தர் அழைக்கிறார், நம்மை அழைக்கிறார். யாரை அழைத்தாரோ அவரை முன்குறித்து இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறார். இந்த அழைப்பு சாதாரணமானதல்ல. அந்த அழைக்கப்பட்டவங்க தான் எங்க போக முடியும்? ஒரு வசனம் வாசிருங்களா வேகமா? வெளிப்படுத்தல் 19:9 வாசிக்குமா? இது என்ன விருந்து? ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ஆண்டவராக இயேசு. அப்படியே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். நாம் அழைக்கப்பட்டவர்கள், நம்ம யாரு? பாக்கியவான். அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். சாதாரணமானவங்க கிடையாது. நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் பாக்கியவான். சிலர் கூட சில கனம் பொருந்திய மாமியார்கள், தப்பான சொல்ல நினைக்காதுங்க, அவங்க என்ன செய்வாங்க, இவா என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலோ, அப்படி சொல்கிறீங்களா? மாமியார் யாராக இருந்தால் குணப்பட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் எப்படியே இருந்திருப்பாங்க, ஆனால் வந்ததுலேருந்து இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி தான் அழைக்கிறாரு? பாக்கியவான், பாக்கியவதி. பாக்கியவதிகளாக கர்த்தர் நம்ம வச்சு அதான் அழைச்சி பாருங்க, அந்த விருந்துக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியாருடைய திருமண கல்யாண விருந்தில் நம்மை பங்கு பெற வைக்கிறார். சரி, விருந்தை குறித்து நான் ரொம்ப பேசலை, ஷார்ட். அவரை அழைக்கப்பட்டவங்க தான் விருந்தில் பங்கு பெற முடியும். இன்னும் யோவான் 12:2 வாசிமா? யோவான் 12:2 என்ன விருந்துமா இது? ரா விருந்தில். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த வசனம் முழுமையாக வீட்டில் போய் வாசிங்க. ரா விருந்தில் மெயின் ஸ்பெஷல்னா, அற்புதம் பெற்ற ஒருவர் அங்கே இருக்கிறார். லாசர், செத்துப்போன மனுஷன் உயிரோடு வந்து அதில் பங்கு பெறார். அதுதான் என் விருந்து, அதுதான் விருந்து. இரவு, நான் நேற்றைக்கு இருளை குறித்து நான் பேசினேன் பாருங்க. அந்த வார்த்தை உண்மையில கத்த தந்த வார்த்தை. இரவு, உறவு, வரவு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லட்டா? எனக்கு ஆசையாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசணுன்னுட்டு, ஆனால் அப்பப்போ அங்கே பார்க்கணும், அதை நிறுத்தி வச்சா ஓகே தான். பாருங்க, இரவில் ஒரு உறவு. ஏன்னா இருள் நிறைஞ்ச வாழ்க்கையில் யாக்கோபு எடுப்போமே, யாக்கோபு ரொம்ப கஷ்டத்தோடு அந்த ராத்திரி முழுவதும் அவர் என்ன செய்கிறாரு? தேவனோடு உறவு கொண்டாடுகிறார். என்ன உறவு? அவரையே சார்ந்து விட்டார். ஏன்னா சுற்றிலும் பிரச்சனை அவருக்கு. சகோதரன் வர்றான், என்ன நடக்குன்னு தெரியாது, குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் வந்து ஜெபம் பண்ணுறார். சரி, தேவனோடு ஒரு உறவை இணைத்துக் கொள்கிறார். வரவு என்ன வந்துச்சு? அவருடைய பெயர் மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினார். அது மட்டும் இல்லை, எந்த சகோதரன் என்ன பண்ணிடுவான்னு பயந்தாரோ அந்த பயத்தை மாத்துறார். அதான் தேவன் தருகிற. சார் இங்கே வந்து ராவிருந்து அதில் அற்புதம் பெற்றவர்கள். அப்போ நம்மலாம் இந்த தேவனுடைய இந்த விருந்தில் பங்கு பெறோம்னா நம்ம யாரு?
அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரு, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரு. அதுதான் பெரிய அற்புதம். இந்த தேசத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களே, ஒரு நல்ல ஆலயத்தை செலக்ட் பண்ணீங்களே, அதுதான் பெரிய அற்புதம். ஆமென். அந்த அற்புதத்தை கத்த பாருங்க, அந்த விருந்துக்கு முக்கியத்துவம் அதுதான். சரி, அதில் ஆயத்தப்படுத்தணும், வரிசையாக முடியும். இப்போ அந்த திருவிருந்துக்கு போவோம். மதிப்புமிக்க ஒரு விருந்து, அதுலேயும் நம்மை ஆண்டவர் பங்கு பெற உதவி செய்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும். தேவன் விரும்பாத காரியம் நம்மை விட்டு விலகி ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது நம்ம அதுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் விருந்துக்கு சொந்தக்காரங்க தானே? திருவிருந்தில் முக்கியமான சாப்பாடு என்னங்கம்மா? அப்பமா சூப்பராக சொல்லிட்டீங்க. ஒரு பிரதரு பாருங்கள், பாஸ்ட்டு கழிஞ்ச மாதம் தந்த அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இந்த மாதம் சரியில்லையே. அப்படி ஒரு சாதாரணது இல்லை. அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம். பாருங்க, அதுதான் யோசிக்கணும். அதுதான் அந்த கொடுக்கப்படுகிறது சாதாரண சாப்பாடு கிடையாது, அது பரலோக சாப்பாடு, பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற சாப்பாடு. பாருங்க, அந்த திருவிருந்து நீங்கள் பங்கு பெறாமல் இருக்கவே கூடாது. உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அநேகர் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படிலாம் போயிட்டே இருப்பாங்க. நான் இப்போ பாருங்கள், நான் வர்றதுக்கு முன்னால் நான் மார்ச்சுக்கு இப்போ ஜனவரிலே வந்துட்டேன். லாஸ்ட் டைமில் பிப்ரவரிக்குள்ளே திருவிருந்தை கொடுத்துட்டேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும் சொன்னேன், நான் பிப்ரவரி இருக்க முடியாது, மார்ச் 1 அங்கே போயிடுவேன். மார்ச் 1 போகும்போது அங்கே, ஏன்னா அதில் ஒரு 7 நாள் வந்து நாங்கள் உபவாச ஜெபம் நடக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியத்துவம், புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவனோடு உள்ள உறவை அதிகரிக்கும். பாருங்க, அந்த மாம்சத்தை புசிக்கும் போது, அந்த இரத்தத்தை பானம் பண்ணும்போது, நம்முடைய தலைவர்கள், பழைய தலைவர்கள், நாங்களாம் அந்த கட்சியிலெல்லாம் இருந்திருக்கோம். ஒரு தலைவர் என்ன பேசுவார்னா, இரத்தத்தின், சொல்லுங்க, இரத்தத்தின், தெரியாதோ உங்களுக்கு? தெரியாதோ? நாங்கள் அந்த கட்சியில் இருந்திருக்கோம். இரத்தத்தின் இரத்தமே. ஆனால் ஏசப்பா சொல்லுவார், இரத்தத்தின் இரத்தமே, விலைக்குறையமா இரத்தத்தை சிந்தி விலைக்குறையமாய் நம்மை மீட்டு கொண்டார். சரியா? இப்போ இதை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது, இதில் பங்கு பெறணும். சரி, இப்போ திருவிருந்தில் என்னெல்லாம் நடக்கும்? யோவான் 13:5 நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே ஒரு சுத்திகரிப்பை அது உண்டு பண்ணுகிறார். சுத்திகரிப்புன்னா அவங்க நினைச்சுறாங்க எல்லா பாதத்தையும் அவர் கழுவுறாரு. அது வந்து ஒரு சுத்திகரிப்பை குறிக்கிறார். அப்போ தேவனுடைய இந்த பந்தியில், இந்த திருவிருந்தில் நம்ம பங்கு பெற நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். என்ன சுத்திகரிக்கணும்? நம்ம பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல், இதிலெல்லாம் தேவையில்லாத ஏதாவது காரியம் வந்திருந்தால் அதை விட்டு, அதை முற்றிலுமாய் கழுவி இனி ஒரு புது வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. நம்ம புது சிந்தை, புது எண்ணம், புது சிருஷ்டியாக நம்ம மாறிடணும். நம்ம வாழ்க்கை அப்படியே மாற்றப்படணும். நான் தேவனோடு இணைந்தவன், தேவனோடு சேர்ந்திருக்கிறவன் என்கிற எண்ணம் நமக்குள்ளே துணிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 13:13 வாசிக்கும் போது, அவர் சொன்னது மட்டுமல்ல, அவர் செய்தும் காண்பித்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவராய் இயேசு 33.5 ஆண்டுகள் அவர்கள் நாம் எதை செய்யணுமோ, எப்படி வாழணுமோ அதெல்லாம் அவர் செய்தார், வாழ்ந்தார், செய்து காண்பித்தார். அதுபோல நாம் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அவர் காண்பித்த அந்த வழியை கடைபிடித்து நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 11 அதை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஃபர்ஸ்டில். அப்போ இது வந்து சாதாரணமானது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். இது ஏதோ ஒரு சபை சடங்காச்சாரம் அல்ல, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல.
தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நான் வரும் அளவு என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்க. என்ன நினைவு கூறுகிறோம்? என்ன நினைவு கூறுறோம்? கொஞ்சம் யோசிங்க பாருங்க. நமக்கு முன்னால் இங்கே என்னமா இருக்குது? உங்கள் விசுவாச கண்கள் திறப்பதாக. சொல்லுமா. இங்கே என்ன இருக்கு? அப்படி சரீரமும் அப்படி ரத்தமும் இருக்குதுல்ல. எப்படி வரும்? ஏன் பாருங்க, ஏன் சரீரத்தை ஏன் ரத்தமும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேயா? அப்போ எப்படி எடுப்பீங்க ரத்தத்தையும் சரீரத்தையும்? ஜீவன் கொடுத்து பாருங்க, தன்னை ஒப்பு கொடுத்து பாருங்க இருக்கிறது. அப்படி தான் நீங்கள் விசுவாசத்தோடு நினைக்கணும். அது உங்களுக்கு உதவி செய்யும். ஏதோ ஒரு சாதாரண அப்பா அல்ல, சாதாரண ரசம் அல்ல. இது என்னது? அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். அப்படி ரத்தத்தினால் மீட்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட போது, பூசப்பட்ட போது சங்கார தூதன் அங்க வர முடியல. அசுத்த வல்லமைகளை துரத்துகிற வல்லமை. அதை பூசித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பானம் பண்ண போறோம். இது ஒரு நித்திய விருந்துங்க. நம்ம அதை புசிக்கும் போது அவர் என்ன வரல அப்படின்னு நினைக்கிறோம். நித்திய விருந்து. நீதிமொழியில் 15:15 வாசிங்கன்னா, மனரம்யம். புரியுதா? இதை நிறைய விளக்கலாம் பாருங்க. மனரம்யம், மனசில் ஒரு போதையா. இன்னைக்கு நமக்கு இறைச்சிக்கறியா போதையா, இன்னைக்கு வெறும் ரசமா போதையா, இதுதான் மனரம்யம். இது இறைச்சிக்கறியில் போய் உட்கார்ந்துட்டு சிக்கனாக போட்டிருக்கிறிய, ஏன் மட்டன் இல்லை, அது மனரம்யம் கிடையாது. இங்கே குவைத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இந்தியாவில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இந்தியாவில் போனோன்னே குவைத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், இது மனரம்யம் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு இருக்கிறது போதையா. வெறும் துவையிலும் கஞ்சி இருக்கா போதும். எது இருக்குதோ அதில் நீ மனரம்யமாக இருக்கணும். அதுதான் நித்தியத்தின் விருந்து. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு கூட அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளிலே நித்தியத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு விருந்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த விருந்துக்கு, திரு விருந்துக்கு, இந்த நித்திய விருந்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். அதுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தா என்னை மன்னிங்க. இது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உணர்கிறேன். என் வாழ்க்கைக்கு வேணுப்பா. கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாகணும். இதுவரை நான் இதெல்லாம் பங்கு பெறல, ஆனா அதற்காக ஆயத்தப்பட்டு இனி பங்கு பெறுவேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இதுவரை பங்கு பெறாம அசட்டை பண்ணினவர்கள் இனி அப்படி இருக்கக்கூடாது, இனி அப்படி இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் அருமையானவர்களே,